வணக்கம் நண்பர்களே. ஸோ எஸ்ஆர்பி டிஆர்பிக்கான அப்ளை லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி எல்லாருக்கும் தெரியும். ஸோ இன்னும் வந்து 6 நாட்கள் தான் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கு. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக தான் இன்றைய காணொலியும் கூட. நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவரா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒன்று டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மாவட்ட வாரியாக தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்ட வாரியாக ஒரு ரெக்ரூட்மெண்ட் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதாவது சென்னையை பேஸ் பண்ணி சில ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 அப்ளிகேஷனுமே தனித்தனி. சில பேர் கேட்குறாங்க, என்னது எஸ்ஆர்பி போட்டிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. அது கூட அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. ஸோ வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3, அதாவது 2 வகையான கேட்டகரியில் வந்திருக்கு. சரிங்களா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ரெண்டாவது எஸ்ஆர்பி. எஸ்ஆர்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு தேதி வந்து அக்டோபர் 5. எஸ்ஆர்பி ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு தேர்வு தேதி அக்டோபர் 5. டிஆர்பிக்கு அக்டோபர் 11. சரிங்களா? சார் 2க்கும் வந்து சிலபஸ் வேறையாங்க, எக்ஸாம் பேட்டர்ன் வேறையாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. 2க்குமே காமன் சிலபஸ் தான், 2க்கும் ஒரே சிலபஸ் தான், ஒரே எக்ஸாம் பேட்டர்ன் தான். அப்படி எப்படிங்க கொஸ்டின் இருக்குன்னா எஸ்ஆர்பிக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம், நம்ம டிஆர்பிக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். சிலபஸ் எதுவும் சேஞ்ச் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது கேட்குறீங்க. ஸோ 2023 என்ன கொடுத்த என்ன சிலபஸோ அதுதான் இப்பயும் வச்சிருக்காங்க. எந்த மாற்றமே இல்லை. சரிங்களா? 2023 ஒரு 2200க்கு மேல ஒரு வேகன்சி போட்டிருந்தாங்க. அதுல சொசைட்டி லெவல்ல தான் எடுத்துட்டாங்க. அது டாக்ஸ் சொசைட்டி அப்படிங்கிற கேட்டர்ல தான் 2023 எடுத்துட்டாங்க. அப்ப என்ன சிலபஸ் கொடுத்துருந்தாங்களோ அதே தான் இப்பயும் வச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ரீசனிங் 50 மார்க்கு அந்த மாதிரிலாம் ஏதோ சொல்றாங்களாங்க. அப்பெல்லாம் உண்மையானா அது கிடையாது. அது ஒரு ஃபேக் நியூஸ். ஃபேக்டா வந்து ஏதோ ஒரு அகாடமி வந்து ஸ்ப்ரெட் பண்ண நியூஸ். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க ஒரு ப்ளூ பிரிண்ட் எதுவுமே கொடுக்கல. கோஆப்டிவ் மேனேஜ்ல இவ்வளோ மார்க் எடுப்பாங்க, ரீசனிங் இவ்வளோ மார்க்கு, நியூமரிக் அபிலிட்டி இவ்வளோ மார்க் அப்படிலாம் கொடுக்கல. அது ஒரு ஃபேக் நியூஸ். அப்போ நமக்கு வந்து எப்படி எந்த டாபிக்ல எவ்வளோ கேட்பாங்கங்கிற தகவல் வந்து நமக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு கேட்கலாம். அதாவது 2023 வந்து 2 வகையான கொஸ்டின் கொடுத்தாங்க. ஓகேங்களா? என்னங்க 2 எக்ஸாம் என்ன புரியலையே அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஸோ டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் போதான் தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த மாவட்டங்கள் மட்டும் அதிக மழை வெள்ளத்தினால எக்ஸாம் தள்ளி வச்சாங்க. அப்ப அவங்களுக்கு மட்டும் தனியா ஒரு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணாங்க. அப்புறம் மற்ற மாவட்டங்களுக்குலாம் ஒரு கொஸ்டின் பேப்பரா இருந்தது. சரிங்களா? அதனாலதான் இந்த 2023 2 செட்டு கொஸ்டின் பேப்பர் இருக்கு. அந்த 2 செட்டு கொஸ்டின் பேப்பரை நம்ம வந்து ஸ்டடி பண்ணோம். ஸ்டடி பண்ணும் போதுதான் நமக்கு ஒரு உண்மை தகவல் கிளியாச்சு. என்னது? கோஆபரேட்டிவ் சப்ஜெக்ட்டுக்கு 100 கொஸ்டின் கேட்கறாங்க. சரிங்களா? கோஆபரேட்டிவ் சப்ஜெக்ட்டுக்கு 100 கொஸ்டின்ஸ். ஓகேவா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்க்கு 80 கொஸ்டின் கேட்கறாங்க. ஜிஎஸ்க்கு 80. தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது தமிழ் லாங்குவேஜ் பேப்பருக்கு 20, தமிழுக்கு 20. அப்ப டோட்டலா 200 கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. அப்ப இதுதான் நமக்கு தெரிஞ்ச உண்மை. ஸோ நீங்க வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் இப்ப வேணா நீங்க நான் நம்பலைன்னா எடுத்து பார்க்கலாம். ஸோ இதுதான் நமக்கு உள்ள தரவுகள். ஸோ நம்ம இதை பேஸ் பண்ணி தான் நம்ம படிக்க ஆரம்பிக்க போறோம். இதுலேயே இந்த கோஆபரேட்டிவ் சப்ஜெக்ட் 100 கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்க அப்படின்னா கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டுக்கு 35 கொஸ்டின் அந்த ஒரு யூனிட்டுக்கு மட்டும். கோஆபரேட்டிவ் கிரெடிட் அண்ட் பேங்கிங் அது ஒரு 35. சரிங்களா? அப்புறம் வந்து கோஆபரேட்டிவ் ஆடிட் அண்ட் அக்கௌண்டிங் அதுக்கு ஒரு 20. சரிங்களா? அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் ஒரு 10. ஸோ இந்த தான் ஒரு 100 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அது நம்ம கோஆபரேட்டிவ் சப்ஜெக்ட் வரைக்கும் இந்த 4 யூனிட்ல. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நம்ம ப்ரீவியஸ் ப்ளூ பிரிண்ட் கிடையாது. ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணதுல நம்ம ஏற்கனவே தமிழுக்கு 20 மார்க். சரிங்களா? தமிழுக்கு 20 மார்க் பார்த்தோம். அது அந்த 80 தமிழுக்கு 20, 80ல வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸுக்கு மட்டுமே 20 கொஸ்டின் கேட்கறாங்க. சயின்ஸுக்கு மட்டும் 20. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸுக்கு ஆப்டிடியூடுக்கு, சரிங்களா, ஆப்டிடியூடுக்கு ஒரு 14 கேட்கறாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தா போல நம்ம பாலிடிக்ஸுக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 7 கொஸ்டின் அந்த மாதிரி கேட்கறாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி ஐஎன்எம் வந்து ஒரு 15 கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கேட்கறாங்க. சரிங்களா? இதெல்லாம் நம்ம வந்து இந்த தரவுகள் எப்படி எடுத்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி எடுத்தோம். ஓகேவா? ஸோ அதனால வந்து அவங்க வந்து இந்த இவ்வளவுக்கு இவ்வளவு அப்படின்னு ப்ளூ பிரிண்ட் யாரும் கொடுக்கல. ஒரு ஃபேக்கா ஒரு பிடிஎஃப் வந்து எல்லார்ட்டையும் பரவுது. அதுவும் சோசியல் மீடியால வாட்ஸ்அப் டெலிகிராம்ல அது உண்மை தகவல் கிடையாது. ஸோ நீங்க வந்து 2023 ப்ரீவியஸ் கொஸ்டின் கிடைச்சா அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த டேட்டா தான் நம்ம கிடைக்கும். ஸோ இது ஒரு புரிதலுக்காக தான் இந்த ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி வந்து நான் அப்ளிகேஷன் கரெக்ஷன் ஆப்ஷன் உண்டா அப்படிங்கிற கேள்வி கேட்குறீங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷன் ஆப்ஷன் கிடையாது.
ஒன்ஸ் நீங்க பண்ணிட்டீங்கன்னா அது அவ்வளவுதான். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நான் அப்ளிகேஷன் நீங்க தப்பவே பண்ணிட்டீங்க, வேற என்ன சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம், இப்போ கரெக்ஷன் ஆப்ஷன் இல்லைன்னு சொல்றீங்க, நான் சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பாடி, சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட் ஒன்றுக்கு தனியாக இயங்கும், டிஸ்ட்ரிக்ட் டூக்கு, டிஸ்ட்ரிக்ட் த்ரீ, அது மதுரை, விருதுநகர், இல்லாட்டி சென்னை, சென்னை, பெரம்பலூர், அரியலூர், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த டிஆர்பிங்கிற வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு தனி போர்டு. ஓகேவா? ஸோ நீங்க வந்து சென்னைக்கு வந்து அப்ளை பண்ணேன்னு நினைச்சு அப்ளை பண்றீங்க, தவறு பண்ணிட்டீங்க, அப்ப இங்க எடிட் ஆப்ஷன் கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம்னா நீங்க வந்து அதர் டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணுங்க. அதர் டிஸ்ட்ரிக்ட் கரெக்டா பண்ணுங்க. இப்ப சென்னையில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வேகன்சி 190 மேல இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அதற்கு அடுத்தா போல சேலம் பக்கத்துல போகவே போயிடறாங்க, அங்கதான் டப் காம்படிஷன். அப்புறம் வந்து செங்கல்பட்டுல பண்ணலாம். ஏன் செங்கல்பட்டுல பண்ணானா அங்க ஒரு 124 வேகன்சி இருக்கு. அப்ப அங்க அந்த ரெக்ரூட்மெண்ட் போயிட்டு வெப்சைட்ல போயிட்டு செங்கல்பட்டுங்கிற வெப்சைட், நான் வந்து தவறு பண்ணவங்கள சொல்றேன், வேற ஆப்ஷனே இல்லாதவங்க இந்த அப்ளிகேஷன் தவறாயிருச்சு. நீங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அது ஒரு புரிதல் எடுத்துக்கோங்க, சரிங்களா? உதாரணத்துக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணா இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க சென்னை அப்ளை பண்ணும்போது நீங்க அப்ளிகேஷன்ல நிறைய தப்பு விட்டுருக்கீங்க. மெயினா நம்ம தப்பு விடக்கூடாது ஒண்ணு இருக்கு, உங்க நேம்ல தப்பு பண்ணக்கூடாது, உங்க கம்யூனிட்டி, உங்க ஏஜ், டேட் ஆஃப் பர்த், இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தவறே பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா உங்களுடைய பேர் தான் உங்களுடைய ஐடென்டிட்டி, அதுல தவறு பண்ணக்கூடாது. உங்களுடைய ஏஜை வச்சுதான் அவங்க ஃபில்டர் பண்ண உங்க வயசு என்ன அப்படின்ட்டு, உங்களுடைய கம்யூனிட்டி வச்சுதான் அவங்க இடஒதுக்கீட்டை கொடுக்குறாங்க. அப்ப இந்த 3 மேஜர்ல நீங்க தப்பு பண்ணக்கூடாது. அட்ரஸ்ல ஒரு சில பேர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னா அது கூட அக்சஸ் பண்ணிக்குவாங்க. ஆனா நான் சொல்ற இந்த கிரிட்டீரியா, இது மேஜரு, அப்புறம் டிகிரி சர்டிபிகேட், அதுல சர்டிபிகேட் நம்பர், இதெல்லாம் தவறு பண்ணக்கூடாது. ஏன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல ரிஜெக்ட் ஆயிடுங்க தவறு பண்ணிருந்தீங்கன்னா. அப்ப அப்ளிகேஷன் தவறு பண்ணிருந்தீங்க அப்படின்னா வேற டிஸ்ட்ரிக்ட்ல போய் கரெக்டா பண்ணிருங்க. அந்த எந்த டிஸ்ட்ரிக்ட் போய் எழுதுறீங்களோ அதுலதான் உங்களுக்கு ஆப்ட் ஆகும், சரிங்களா? அப்ப இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து டிஃபால்ட்டா நீங்க ஆப்ஷன் நம்பர் ஆயிடும். இந்த டிஸ்ட்ரிக்ட் எக்ஸாம் எழுதினீங்கன்னா அங்கதான் நீங்க போஸ்டிங், அது ரிட்டையர்மெண்ட் ஆகுற வரைக்கும் அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ள உங்களுக்கு மாறிக்கலாம், ஆனா வேற டிஸ்ட்ரிக்ட் போக முடியாது. இது வாங்கிக்கணும். இந்த டிஆர்பி பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்றீங்களோ, அதாவது ரிட்டையர்ட் ஆன் பண்ண வரைக்கும் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கணும். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இன்டர்னலா மாறிக்கலாமே தவிர அதர் டிஸ்ட்ரிக்ட் போக முடியாது. இது ஒரு உள் வாங்கிக்கோங்க, ஓகேவா? அப்ப வந்து அப்ளிகேஷன் தவறு பண்ணவங்க இந்த ஏதாவது எனக்கு வேலை எந்த ஊர்னாலும் என்ன, எனக்கு போய் வேலை தானே பார்க்க போறேன் நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு, பண்ணலாம், ஓகேங்களா? ஆனா அடுத்து எஸ்ஆர்பி இருக்கு. எஸ்ஆர்பி ஒண்ணுதான், இதுல வந்து அப்ளிகேஷன் தவறு பண்ணானா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, கம்பெனி பொறுப்பாகாத மாதிரி. இந்த எஸ்ஆர்பி வந்து ஒரு சைட்டு தான் இருக்கு, சரிங்களா? அது இன்னொரு அப்ளிகேஷன் எடுத்துக்கதான் இருக்குன்னு நமக்கு தெரியல. ஆனா இது வந்து ஒன் டைம் தான் பண்ற மாதிரி இருக்கு. அப்போ வந்து இதுல முடிஞ்ச அளவு தவறு பண்ணாதீங்க, சரிங்களா? அப்போ வந்து டிஆர்பியில் ஓரளவு தவறு பண்ணா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஆனா எஸ்ஆர்பியில் பண்ணா அந்த மாதிரி ஆப்ஷன்கள் கிடையாது, ஓகேவா? அப்ப நான் வந்துங்க தெரியாம ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணிட்டேன், நான் வேற டிஸ்ட்ரிக்ட் மாத்தி அப்ளை பண்ணா அப்ளை பண்ணலாம். அப்ப எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க போய் அப்ளிகேஷன் போட்டு எக்ஸாம் எழுதுறீங்களோ அதுதான் உங்களுக்கு வேலிடா இருக்கும். இல்லைங்க நான் சொந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சேலம், நான் வந்து திருப்பூர்ல போய் அப்ளை பண்ணிட்டேன், அப்ப திருப்பூருக்காரங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்களா எனக்கு முன்னுரிமை கொடுப்பாங்களா அப்படின்னு கேள்வி எழுதலாம். நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு ஹை ஸ்கோருக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க, அந்த ஊருக்காரங்க அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. ரிட்டர்ன் மார்க் ஹையா இருந்தீங்கன்னா அங்க உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, லோவா இருந்துச்சுன்னா கிடையாது, அவ்வளவுதான். சிம்பிள் லாஜிக் தான். இதுக்காக வந்து ரொம்பலாம் வந்து நைட்டு மகள் யோசிக்க வேண்டாம், ஒரு சிம்பிள் லாஜிக் தான். ரிட்டர்ன்ல ஹை மார்க் எடுத்தா எங்க வேணா இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, ஓகேவா? ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் பத்தி நிறைய பேர் கேட்டீங்க, எடிட் ஆப்ஷன் கிடையாது, அது அல்டர்னேட் சொல்யூஷன் தான் நம்ம கிட்ட இருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு யுக்தியை நீங்க பயன்படுத்தலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காம்படிஷன் அதிகமா இருக்கிற இது வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கொஞ்சம் தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே சேலம், அது சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா 140 வேகன்சி போட்டிருக்காங்க. சேலத்துல அஸ்பரண்ட் அதிகம், சேலம், ஈரோடு, நாமக்கல். கோயம்புத்தூர்ல கூட எனக்கு என்கொயரி கிடையாது, ஏன்னா நான் வந்து நேற்று இன்னைக்கு கூட நம்ம பண்ணதில்ல. கிட்டத்தட்ட வந்து 2023 அடுத்த எக்ஸாமுக்கு தயாராகுன்னு சொல்லிட்டே இப்போ வரைக்கும் வந்துகிட்டு இருக்கிறேன். அப்போ வந்து என்கிட்ட என்கொயரி நிறைய வந்து சேலம், நாமக்கல், ஈரோடு, இங்கெல்லாம் டஃப் காம்படிஷனா இருக்கும். வெறித்தனமா படிச்சா மட்டும் தான் அங்கெல்லாம் வேலை வாங்க முடியும், அங்க அப்ளை பண்றவங்க. அதையும் நீங்க உள்ள வாங்கிக்கோங்க. சேலம் இந்த மாதிரி வந்து மதுரையில கூட டஃப் காம்படிஷன் இருக்கு, சரிங்களா? மதுரையில வந்து டஃப் காம்படிஷன் இருக்கு. அப்ப சேலம், நாமக்கல், ஈரோடு, மதுரை,
இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டிமாண்ட், ரொம்ப வந்து அக்ரெசிவா வந்து படிக்கிற ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க. ஸோ இங்க உள்ளவங்கலாம் இன்னும் வெறித்தனமா படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்புறம் வந்து ஒரு சில மாவட்டங்கள்ல வேகன்சி கம்மியா இருக்கு. இப்ப ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை, இந்த பக்கம் பெரம்பலூர், அரியலூர், திருவண்ணாமலை, திண்டுக்கல்ல கூட 90 வேகன்சி இருக்கு. அப்ப ஒரு சில மாவட்டங்கள்ல வேகன்சி கம்மியா இருக்கு. அந்த அளவு காம்படிஷன் தான் வரும் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி. சரிங்களா? அப்ப எங்க இது போனாலுமே அங்க ஒரு சீட்டு போனாலும் எனக்கு தான் அந்த சீட்டு அப்படின்னு வெறித்தனமா படிக்கிறவங்களுக்கு எங்க வேணாலும் நிறைய பேருக்கு தாங்க செய்யுது. ஸோ நீங்க தான் மனசு வச்சு படிக்கணும். ஸோ இந்த ஆண்டு காம்படிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப வெறித்தனமா தான் இருக்கும். இப்போ வந்து நிறைய அவேர்னஸ் ஏன் அப்படி வந்துருச்சு அப்படின்னா, இப்போ நிறைய காம்படிட்டர்ஸ் வந்து குறிப்பா வந்து டிஎன்பிசி அஸ்பிரன்ஸ் வந்து டிஎன்பிசி எக்ஸாம் மேலேயே நம்பிக்கை இழந்துட்டாங்க. பொங்கடா உங்க எக்ஸாமும் அப்படிங்கிற சூழல்ல தான் இந்த டிஎன்பிசி அஸ்பிரன்ஸ் இருக்காங்க. இதை தவிர்த்து ஒரு மாற்று வழி யோசிக்கும் போது நம்மள மாதிரி ஆட்கள் வந்து கிளப்பி விட்டதுனால எல்லாருமே கோஆபரேட்டிவ்க்கு குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டோட ஒரு ஒப்பீடு பார்க்கலாம். 2023 யாருங்க அதிகமா கேண்டிடேட்ஸ் உள்ள இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிசி அஸ்பிரண்ட். அதாவது என்ன பண்ணாங்க அப்படின்னா 2023 இதே கேட்டகரி தான் வந்தது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 40 days 45 days தான் உங்களுக்கு டைம் இருந்தது எக்ஸாம் டூரேஷன். ஓகேவா? இந்த கேப்ல யாரெல்லாம் அச்சீவ் பண்ணா அப்படின்னா ஏற்கனவே டிஎன்பிசிக்கு ஜெனரல் ஸ்டடிஸும் தமிழும் நல்லா படிச்சிருந்தவங்க இந்த கோஆபரேட்டிவ் சப்ஜெக்ட்ல கொஞ்சம் வினக்கிட்டாங்க. ஒரு 50 மார்க் கோஆபரேட்டிவ் சப்ஜெக்ட் எடுத்திருப்பாங்க. டிஎன்பிசியில் ஒரு 80 70 90 எடுத்தவங்க வந்து அழகா வந்து வேலையை வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்ப வந்து கடந்த ஆண்டு கட் ஆஃப் எவ்வளவுங்க இருந்தது? எந்த மார்க்கு மேல ஒரு எக்ஸிமா இந்த மார்க் உங்களுக்கு மேல இருந்தவங்க எல்லாத்துக்கும் வேலைங்க அப்படின்னு சொன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது 200 கொஸ்டின். சரிங்களா? நம்ம ஏற்கனவே நிறைய தடவை டிஸ்கஷன் பண்ணியிருப்போம். மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன். 200 கொஸ்டினுக்கு 140க்கு மேல எடுத்த எல்லாருக்குமே வேலை கிடைச்சது. ஒரு சில கம்யூனிட்டி ஒரு சில வேகன்சி, அதாவது ப்ரியாரிட்டின்னு சொல்லுவாங்க. இப்ப தமிழ் வழி கேள்விக்கும் டிகிரி வரைக்கும் நீங்க தமிழ் வழி படிச்சிருந்தா அந்த கோட்டாலாம் உங்களுக்கு கம்மியா இருக்கலாம் காம்படிஷன். அதாவது ஆதரவு விதவை, எக்ஸரிஸ்மேன் போன்ற கோட்டாக்கள்ல மார்க் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். அப்ப வந்து 200 கொஸ்டின், நான் சொல்றது கொஸ்டின், 200 கொஸ்டினுக்கு 140க்கு மேல போட்ட எல்லாருக்குமே வேலையில உட்கார்ந்தாங்க. ஸோ இதுதான் உண்மை. சரிங்களா? நீங்க வேலை பார்க்கறவங்க யார்கிட்ட கூட கூப்பிட்டு கேளுங்க, இதைத்தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மார்க் மேல எடுத்திருப்பாங்க கண்டிப்பா. ஒரு சில பேருக்கு 138 133 அப்படிலாம் கிடைச்சிருக்கும். ஆனா பேசுற அந்த கம்யூனிட்டி அந்த மாவட்டத்தில் உள்ள காம்படிட்டர் பொறுத்த வரைக்கும் மாறி இருக்கும். ஆனா இந்த 200 140 அப்படின்னா நமக்கு வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க? 200 கொஸ்டினை மறுபடியும் சொல்றேன், 0.85 மார்க் மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வரும்? 170. சரிங்களா? அப்ப வந்து இன்னும் 30 மார்க் எது இன்டர்வியூ, மொத்தம் தான் 200 மார்க் வைப்பாங்க. அப்ப நம்ம 200 கொஸ்டினை பத்தி பேசுறோம். 200 கொஸ்டினுக்கு 140 கொஸ்டின் போட்டாங்கன்னா இதே மார்க்கா வச்சோம் அப்படின்னா 140 × 0.85 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 119. அதாவது 170க்கு 119 மார்க் அந்த மாதிரி ரேஞ்ச் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் மேல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இப்ப அதனால வந்து இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச காம்படிஷன் மாவட்ட அளவுல எவ்வளவு இருக்கும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 8000 பேர் வருவாங்க. ஒரு 100 வேகன்சி அப்படின்னா காம்படிஷன் வந்து குறைஞ்சது ஒரு 8000 பேர் 7000 பேர் வரலாம். ஏன்னா இப்போ வந்து அவேர்னஸ் வந்து பயங்கரமா வந்து ஃபில் ஆயிடுச்சு. நிறைய அகாடமியில வந்து போனாபைடு வாங்கிட்டு இந்த 22 தேதி சொல்றாங்கல்ல, அது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அட்மிஷன் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுங்க, அட்மிஷன் ஃபுல் ஆயிடுச்சு, நீங்க அப்ளை பண்ண வேண்டாம் அப்படிலாம் நிறைய ஊர்கள்ல அகாடமியில சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது டிசிஎம் கோர்ஸ் படிக்கிறதுக்கு. அப்போ வந்து என்னன்னா, அப்போ வந்து குறைஞ்சது ஒரு மாவட்டத்துக்குமே எத்தனை பேர் பண்ணியிருப்பாங்க? ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு ஒரு 1000 பேர் கூட வச்சா கூட இப்போ இவங்களே இவ்வளவு காம்படிஷன் வராங்க. அப்போ ஒரு மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 7000 பேர் 8000 பேர் அப்ளை பண்ணலாம். அப்ராக்சிமேட்டா வந்து 7000 8000 வரும். இது கூட கம்மியாக தான் வாய்ப்பு இருக்கு, கூட வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து இவங்கள்ட்ட ஒரு குறைஞ்சது ஒருத்தவங்க 100 வேகன்சி இருக்கு, 150 வேகன்சி இருக்கு, 80 வேகன்சி இருக்குன்னா உங்களுடைய காம்படிட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6000 பேர் 8000 பேர் வச்சுக்கோங்க. ஸோ இவங்களெல்லாம் போட்டி போட்டு நீங்க வேலை வாங்கணும். அப்போ வந்து என்ன பண்ணணும்? இந்த 45 நாள்ல 40 நாள்ல யாரு வந்து நன்றாக படிக்கிறாங்களோ அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வந்து நிறைய வீடியோ போட்டோம். இப்போ வந்து இந்த டிசிஎம் கோர்ஸ் அவேர்னஸ், இந்த டிசிஎம் கோர்ஸ் பெனிஃபிட்டை பத்தி நான் எப்போ வீடியோ போட்டேன்னா 2020ஆம் ஆண்டுலேயே நான் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து அவனுக்கு வந்து ஒரு லாஸ்ட் அட்டம்ப்டா நிறைய டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுனான். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா 2020 என்ன இந்த மாதிரி எக்ஸாம் வந்தது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள் எக்ஸாம் வைக்கல, ஒவ்வொரு மாவட்டமும் தனித்தனி டேட்ல எக்ஸாம் வச்சாங்க. அப்ப என் ஃப்ரெண்டு வந்து அதை செலக்ட் ஆகி வேலையில உட்காந்தான். அப்ப அப்போதே என்ன சொல்றான்,
இந்த மாதிரி நான் டிசிஎம் கோர்ஸ் வந்து ஏற்கனவே படிச்சு வச்சிருந்தேன். அதனால எனக்கு இப்போ ரொம்ப எந்தவித காம்படிஷன் இல்லாமையே எனக்கு வேலை ஈஸியாக கிடைச்சது அப்படின்னா. அப்போ அந்த அவார்னஸ் எனக்கு கிடைச்சதுனால நான் 2020ஆம் ஆண்டு முதலே நம்ம யூடியூப் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து 2023ல வந்து எக்ஸாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் எனக்கு கண்டிப்பாக தெரியும். மத்திய கூட்டுறவு வங்கிக்கும் மாநில கூட்டுறவு வங்கிக்கும் 2019ல தான் மத்திய அது மாநில கூட்டுறவு வங்கி பண்ணாங்க. 2020ல மத்திய கூட்டுறவு பண்ணாங்க. அப்ப இது வரைக்கும் எடுக்கல. அடுத்து கன்ஃபார்மா வந்து வெகு விரைவிலே வரப்போகுது. வெகு விரைவிலே வரப்போகுது சொன்னேன். நிறைய பேர் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, டெஸ்ட் வந்து வியூஸுக்காக வியாபாரத்துக்காக தான் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு நினைச்சாங்க. நான் வந்து டெஸ்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசம் 2024 பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்கிட்ட அப்ப இருந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர் படிச்சுட்டு வராங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா இன்றைய போட்டி நிறைந்த சூழல். ஸோ வேர்ல்டுலே வந்து பாப்புலேஷன்ல இந்தியா நம்பர் 1 இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஏனோ தானோ அதிர்ஷ்டம் நம்ம கை கொடுக்கும், சும்மா எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி படிச்சானா வேலை வாங்கிடலாம் அப்படின்னு பகல் கனவு யாரும் காண வேண்டாம். ஒருத்தர் உழைப்போட பன்மடங்கு உழைப்பு போட்டா தான் அவங்களோட நம்ம ஜெயிக்க முடியும். சரிங்களா? அப்படி இருக்கிற போட்டி இருந்த சூழல்ல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா பன்மடங்கு உழைப்பை போட்டா மட்டும்தான் இந்த எக்ஸாம்ல கூட உங்களுக்கு கிளியர் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து காம்படிஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, மாவட்ட அளவில் தான் காம்படிஷன் இருக்குன்னு சொல்றாங்க, அப்ப ஏனோதானு படிச்சுட்டு போயிடலாம், யாருக்கு இந்த எக்ஸாம்ல வேலை கிடைக்காது. சரிங்களா? அப்ப நீங்க நிறைய எஃபோர்ட்டை போட்டாதான் இந்த எக்ஸாம்ல வந்து கிராக் பண்ண முடியும். இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட, இதுதான் சூழலும் கூட. அப்ப வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து நிறைய குரூப் 2ல மெயின் வரைக்கும் போனவங்க, குரூப் 4ல கவுன்சிலிங் வரைக்கும் போனவங்க எல்லாம் இந்த எக்ஸாம்ல களத்துல இறங்குறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து ஜிஎஸ் தமிழ்ல வந்து கொஞ்சம் ஸ்டஃபாவே இருப்பாங்க. அப்ப அவங்க படிக்க வேண்டியது கோஆபரேட்டிவ் மட்டும்தான். இந்த 40 நாள்ல யார் நினைச்சாலும் கொஞ்சம் கோஆபரேட்டிவ் சப்ஜெக்டே பெரிய வந்து கம்பசூத்திரம்லாம் கிடையாது, அப்படிலாம் ஒரு கஷ்டமா இருக்கும் அப்படிலாம் கிடையாது, மேக்ஸ் தியரி மாதிரிலாம் இருக்காது. அப்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தான் இந்த கோஆபரேட்டிவ் சப்ஜெக்டும். அப்போ வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 மாசமே போதுமானதான் கொஞ்சம் படிச்சு இந்த எக்ஸாம் ரைட் பண்ண. சரிங்களா? நீங்க 2023 கொஸ்டின் எடுத்து பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஈஸியா கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன், கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்ல 35 மார்க். சரிங்களா? கோஆபரேட்டிவ் கிரெடிட் அண்ட் பேங்கிங், சரிங்களா, பேங்கிங் அதுல வந்து 35 மார்க். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆடிட் அண்ட் அக்கௌண்ட், கூட்டுறவு தணிக்கை அண்ட் அக்கௌண்டிங், அதுல வந்து 20 மார்க் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? எம்ஐஎஸ் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ல ஒரு 10 மார்க். ஓகேவா? இப்ப இந்த கோஆபரேட்டிவ் கிரெடிட் அண்ட் பேங்கிங்ல பேங்கிங் சம்பந்தமா ஈஸியா கேட்பாங்க. ஆர்பிஐ வந்து எப்ப தோற்றுவிச்சாங்க, ஆர்பிஐயோட பங்க்சுவாலிட்டி என்ன, செக்குன்னா என்ன, டிராப்ட்னா என்ன, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ்ட் டெபாசிட்க்கு வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பேங்கிங் டெக்னாலஜி. இப்போ வந்து கரண்டா வந்து எத்தனை நேஷனலைஸ்ட் பேங்க் இருக்கு. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐயோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு, ஸ்டேட் பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட்ங்கிற வார்த்தைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். எந்த ஒரு தேர்ந்தாலும் ஃபர்ஸ்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இந்தியாவில் எங்க தொடங்கினாங்க, தமிழ்நாட்டில் எப்ப தொடங்கினாங்க, தமிழ்நாட்டில் கூட்டுறவு கடல் சங்கம் எப்ப ஆரம்பிச்சாங்க, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்ங்கிற பீரியட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. 100ல ஒரு 5-8 கொஸ்டின் வந்து முதல்ங்கிற வார்த்தைக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுத்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் எல்லாரையும் கிளியர் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது வந்து நிரூபிக்கப்பட்ட வெற்றி தான், டிஃபைன்டு சக்சஸ் சொல்லுவாங்க. அதனால எல்லாராலையுமே முடியும், முயற்சி பண்ணலாம். சரிங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா பன்மடங்கு உழைப்பு போட்டாதான் இன்றைய சூழல்ல வந்து நீங்க வேலையை போய் பெற முடியும். அதுக்கு வந்து நம்மளுடைய பாரத் எக்ஸாம் அகாடமி சரிமா நிறைய கைடன்ஸ், சப்போர்ட், ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஏற்கனவே நீங்க வச்சிருந்தாலும் ஓகே தான். விருப்பம் உள்ளவங்க வந்து எந்த ஒரு ஸ்டடி மெட்டீரியலுமே இல்லை, நான் இப்பதான் கோஆபரேட்டிவ் என்னன்னே பார்க்க போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம கொடுக்குற மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 22 பக்கம் இருக்கும். இந்த 22 பக்கமும் நீங்க எல்லா சிலபஸையும் கவர் பண்ணி எக்ஸாம் எழுதணும்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகும். நாங்க அப்படி கொடுக்கல. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி எக்ஸாமுக்கு என்ன கேட்பாங்க, எந்த அடிப்படையில் தான் நம்ம தொகுத்து வந்து 2 புக்கா கொடுக்குறோம், கோஆபரேட்டிவ் சப்ஜெக்ட் மட்டும். அதே போல வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்க்கும் தமிழுக்கும் குரூப் 4 ஸ்டாண்டர்ட்லேயே கொடுத்துறோம். அப்போ வந்து இந்த ஒரு 45 நாள் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சஜஷன் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த கோஆபரேட்டிவ் சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈஸியானது. ஸோ அதுல ஒரு 80 மார்க் எடுத்துட்டு ஜிஎஸ் தமிழ்ல வந்து ஒரு 50-60 எடுத்தா கூட ஒரு 140 மார்க் வந்துடும், நீங்களும் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஆனா அதுக்கு வந்து கொஞ்சம் நீங்க அது எல்லாருக்கிட்டையும் நான் சொல்றது என்ன அப்படின்னா, இன்னும் 45 நாள் இருக்கு அப்படின்னா நீங்க 10th 12th எப்படி பப்ளிக் எக்ஸாமுக்கு படிப்பீங்களோ விடாம, ஒரு நாள் கூட லீவ் கூட விடாம காலையிலையும் மாலையிலையும் கிடைக்கிற டைம் ஃபுல்லா படிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரி படிங்க, வேலை வாங்கலாம். சும்மா வந்து சாதாரணமா இருந்தா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது.
எல்லாரும் போல எக்ஸாம் எழுதுறீங்க ஆனால் பாஸ் ஆக மாட்டீங்க. வேலை வேணும் அப்படின்னா பன்மடங்கு உழைப்பு போடுங்க, அப்படின்னா தான் வேலை வாங்க சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த காணொலியை உங்களுக்கு சிறிதளவினால் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் தேவைன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.